ஹாக்கை எபிசோட் 4ஓட அப்டேட் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம எலேனாவுமே இந்த எபிசோடில் தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பிளாக் விடோவில் போன எலேனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல வேலை தான் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக ஏவி விடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. நட்டாஷாக்கு ரிவெஞ்ச் வாங்குறதுக்காக இந்த பக்கம் எலேனாவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிளின்ட்டை தேடி வர மாதிரி காட்டியிருக்காங்க. எபிசோட் ஸ்டார்டிங் எடுத்துட்டிங்கன்னா போன எபிசோடில் எங்கே விட்டாங்களோ அங்கே தான் கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கிளின்ட் வந்துட்டு ஆக்சுவலி போன டைம் ஜாக்கெட்டை கத்தி முனையில் மாட்டிக்கு வரல. இந்த இடத்துல நீ தான் அந்த பவன் டேரோ கை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பேசிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இனி ஒரு அவெஞ்சர் அப்படின்ற மாதிரியுமே அவர் பேசிட்டு இருப்பாப்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம கிளின்ட் ஒரு அவெஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபேமிலியில் ஒன்றா எனக்கு உட்கார வச்சு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சில ஃபேமிலி பற்றி இதை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டும் கிளின்ட்டும் சேர்ந்து நாங்கள் பார்ட்னர்ஸ் இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நாங்கள் இது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எலேனாருக்கு ஆக்சுவலி இது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா தான் பொண்ணு இந்த மாதிரி ஒரு அவெஞ்சர் கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறது, அது உயிருக்கு ஆபத்தான வேலை பண்ணுறதெல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. எலேனார் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அவங்ககிட்ட விசாரிக்கிற அந்த ஒரு கேஸை இதோட பாதியிலே விட்டுருங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி தான் நம்ம ஹாக்கையவே அமுச்சு விடுவாங்க. ஹாக்கே அந்த இடத்துல அமைதியாக போகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவருக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருக்குது. ஸோ ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ஆபத்தான வேலை பண்ணால் எப்படி இருக்கும்னு அவருக்கும் பாசிபிளி தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா அவர் இதை விட்டுட்டு கம்முன்னு போக தான் பார்க்குறாரு. அண்ட் எலேனார் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யார்கிட்டயோ ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. பாசிபிளி அது கிங் பென் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாக்கி எப்படியோ தன்னோட அந்த ரோனின் கத்தியுமே எப்படியோ அசால்ட்டாக அட்டையை போட்டு வந்துடுறப்பல எந்த கேப்பில் அடிச்சாருன்னு தான் தெரில, பட் எப்படியோ தூக்கிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃப் லாரா கிட்ட பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி ஸ்லோ அண்ட் லிமிட்டட் பற்றி என்ன கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் கேட்பாரு. அதுக்கப்புறம் எகைன் அவங்க ஃபோன் பண்ணி பேசும்போது ஸ்லோ அண்ட் லிமிட்டட்ன்றது ஆக்சுவலி ஒரு கம்பெனி இருக்குது, அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹவாலா விஷயங்களை பண்ணுறது. சரி, ஸ்லோ அண்ட் லிமிட்டட்ன்றது இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு கம்பெனி, அது வந்துட்டு ஒரு ஹவாலா மோசடி பண்ணுறது, அதோட சிஇஓ வந்துட்டு இருக்கிறது இந்த ஜாக் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ஹவாலாவில் ஜாக்குக்குமே அப்போ இது இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க. நான் கூட இதெல்லாம் வச்சு ஜாக் வந்துட்டு கடைசியில் ஏதோ பெரிய ஆளாக ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஜாக் கேரக்டர் கொஞ்சம் சப்புன்னு தான் முடிச்சிட்டாங்க. விடுங்க, அதை நம்ம கடைசி எபிசோட பார்க்கலாம். இங்கிறது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவர் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வாட்சை பற்றி தான் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரோலக்ஸ் வாட்ச். ஸோ அந்த ரோலக்ஸ் வாட்ச் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது, லாரா தான். அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸஸ் ஷீல்ட் ஏஜென்ட்டாக தான் இருந்திருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எபிசோட் லாஸ்ட்டில் தான் வீல் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வாட்சை பற்றி அவங்க கேட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அந்த வாட்ச் எப்படியோ திருப்பி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாட்சை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் போராடிட்டு இருக்காப்ல இந்த மனுஷன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான வாட்ச் தான், ஏன்னா ஒரு ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு இது அவெஞ்சர்ஸ் காம்பவுண்டில் இருந்தால் தான் சேஃபாக இருக்கும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா பாசிபிளி அதை ஒரு அவெஞ்சர்ஸ் காம்பவுண்டில் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அவெஞ்சர்ஸ் காம்பவுண்ட்லேருந்து எப்படி இது வெளியே வந்துச்சு அப்படின்னு தாங்க தெரியல. ஏன்னா லிட்டரலாக நம்ம ஹாக்கியோட ரோனின் சூட்டாக இருக்கட்டும், கத்தியாக இருக்கட்டும், இந்த வாட்சாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு எப்படி வெளியே வந்துச்சு, எப்படி இந்த ஆக்ஷனுக்குள்ளே வந்துச்சுன்னு தான் தெரியல. மேபி அந்த க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ஏதோ சைடு கேப்பில் ஆட்டையை போட்டாங்களோ என்னவோ. பட் அங்கேருந்து இது இங்கே வந்தது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அவெஞ்சர்ஸ் காம்பவுண்ட்லேருந்து ஆட்டையை போட்டிருக்காங்களான்ட்டு அங்கே டேட்டா பார்த்தீங்கன்னா அப்புறமா கிளின்ட்டோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. கேட்டுமே வந்துட்டு இருக்காங்க. கேட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. மூவி மேரத்தானுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஹாக்கி கிட்ட வந்துட்டு அவங்க நிறைய இந்த ட்ரிக் ஷாட் ஆயிரஸை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹாக்கி குடிக்கிற அந்த கப்பை நோட் பண்ணி பாருங்களேன், தேனோஸ் வாஸ் ரைட் அப்படின்னு போட்டிருக்கோம். எப்பா இது உனக்கே நியாயமாக இருக்கா, என்னவா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி அதை பார்த்து காண்டாவினார். இப்போ அந்த கப்பை வச்சு குடிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை கப்பு திருப்பி இருக்கிறதுனால அவர் கவனிக்கலையோ என்னவோ. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு உங்ககிட்ட வந்து பூமராங் ஆரோஸ்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருந்திருப்பாரு. பூமராங் ஆரோஸை பற்றியுமே அவங்க பேசியிருப்பாங்க. ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பூமராங் ஆரோ வந்துட்டு நம்ம ஹாக்கை தான் வந்துட்டு கேட் பிஷப் கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட் பிஷப் கலாய்க்கிற மாதிரி இருக்கும். இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா உல்ட்டாவாக மாற்றிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் காயின் ஃபிளிப் பண்ணுற ட்ரிக்கு யூஸ் பண்ணுவார். அதே ட்ரிக்கே இப்போ நம்ம கேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி தருவார். அதை வச்சே பார்த்தீங்கன்னா அந்த சிடி பிளேயருமே ஆன் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. எப்படி இவ்வளோ அசால்ட்டாக கற்றுக்கிறாந்தாங்க தெரியல, ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம கேட் பிஷப்பை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு ப்ராடிஜி அப்படின்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் லைஃபோட பெஸ்ட் ஷாட் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நான் அந்த ஷாட் எடுக்காதது தான் என்னோட பெஸ்ட் ஷாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. அவர் ஆக்சுவலி வந்துட்டு நம்ம நட்டாஷாவை கொல்லலாம் விட்டார்ல. ஃபர்ஸ்ட் நம்ம நட்டாஷாவை கொல்றது தான் அவர் அசைன்மெண்ட்டாக வச்சு போயிருந்திருப்பாரு. பட் அந்த இடத்துல அவர் நட்டாஷாவை கொல்லலை. அதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ஷாட் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பிளாக் விடோ படத்தில் கூட அந்த செவுத்துல 3 ஆரோ இருக்கும். பாசிபிளி அந்த இடத்துல நம்ம நட்டாஷா அவர் கொல்ல பார்த்துருப்பாரு போல் இருக்கு. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொல்லாமல் விட்டுருக்காரு. இந்த கதையை தான் நிறைய பேர் பிளாக் விடோ படமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, போர்டு பெஸ்ட்டில் நடக்கிற கதை. பட் அதை நமக்கு காட்டவே இல்லை. இன்னுமே அந்த கதை ஸ்டில் மிஸ்ட்ரியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இதை ஏதாச்சும் ஒரு காமிக்காவோ ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனாவோ இதெல்லாம் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவர் இப்போ தூங்க போகும்போது அவருக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாமே ஒரு ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக வந்துட்டு போகுது. அவர் குடும்பத்தை பிரிஞ்சது, ரோனினா இருந்தது, திரும்ப சேர்ந்தது எல்லாம் காட்டியிருக்காங்க. அவர் ரோனினா இருந்து ஏகப்பட்ட பேரை கொன்று குவிச்சிருக்காரு. அதை நமக்கு நல்லாவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீனில் காட்டியிருந்திருக்காங்க. அதை நினச்சி அவர் வருத்தப்படுற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹாக்கை பார்த்தீங்கன்னா எங்கேன்னு வந்துட்டு என்னோட அம்பெல்லாம் நம்ம ரெட்ரீவ்
பண்ணணும், அதை போலீஸ் ஸ்டேஷன் ரிட்ரீவ் பண்ணணும் அப்படி மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ வந்து லார்பஸ் கிட்ட தான் போகிறாங்க. அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்கும்போது அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸருமே இருக்காங்க. எனக்கு இதை நீங்கள் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற போது ஓகே நான் எடுத்து கொடுக்குறேன், ஆனால் எனக்கு ஒரு ஆதாயம் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேருமே ஆளுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக காசி கூட பேசுறதுக்காக போவார். நம்ம மாயா வந்துட்டு தப்பான பாதையில் போயிட்டு இருக்கா, செத்து போன இல்லை ஆவியாக இருக்கிற ஒருத்தனை அவள் தேடிக்கிட்டு இருக்கா, அது வந்துட்டு ரொம்ப தப்பு, அவள் வந்துட்டு தப்பான பாதையில் போகிறா, அவளை கொஞ்சம் பேசி திருத்து அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாப்பில். வழி மாதிரி தப்பாக போகிற பொண்ணுங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்கை தான் வந்துட்டு திருத்திக்கிட்டு இருக்காரு போட்டிருக்கு. இதே மாதிரி தான் பிளாக் விடோ, அதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் நம்ம ஸ்கார்லெட் விட்ச், இப்போ நம்ம கேட் பிஷப்பு, மாயா லோபஸ், எத்தனை பொண்ணுங்க தான் இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்கன்னு தெரில. லாஸ்ட்டில் எல்லாம் கூட இப்படி தான் லைட்டாக கொஞ்சம் பேசி திருத்துவார். வெல் என்னவாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஹாக்கிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த சீன் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம போன ஃபால்கன் வின்டர் சோல்ஜர்லையும் இப்படி தாங்க இருக்கும். அந்த கார்லி மாகந்தா கேரக்டர் பார்த்துருப்பீங்களே, அந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா அப்படி தான் பழி வாங்கிறதுக்காக துடிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி தான் கிட்டத்தட்ட மாயா லோபஸ் காட்டியிருக்காங்க. பட் அவள் செத்துட்டா, இவ பார்த்தீங்கன்னா உயிரோட தான் இருந்துட்டு இருக்கா. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க காசியை மேட்டிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கேட் பிஷப் வந்துட்டு ஆக்சுவலி அந்த அட்ரஸை ரிட்ரீவ் பண்ணி வச்சிருக்கணும். ஆனால் அவங்க அந்த மற்ற லார்பஸ்லாம் கூப்பிட்டு வச்சு அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கான அந்த சூட் ஐடியாவுமே கொடுப்பாங்க. அந்த இடத்துல அந்த பேக்கை கொண்டாந்து கொடுத்துட்டு இதில் உங்கள் பொருள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது என்னோட பேக், இதை நான் கொடுக்க மாட்டேன், இருங்க உங்கள் பேக்கை திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சின்ன காமெடி மாதிரி காட்டியிருப்பாங்க. அடி இது ஒய்ஃப் எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏய் நீ லேடிஸ்மா உனக்கு எப்போ ஒய்ஃப் அப்படின்னு கேட்டால் அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடிக்கியோ அதை தான் இங்கேயுமே மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே தான் லாரா கிட்ட இருந்து ஒரு மெசேஜும் வந்திருக்கு. அந்த ரோலக்ஸ் வாட்சனும் அது இல்லை, அது வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புறேன்னு சொல்லி அட்ரஸையுமே அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த அட்ரஸில் போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது மாயாவோட இடம் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு நீ இந்த வழியிலேருந்து இந்த வழியாக தான் போகணும் அப்படின்னு அவர் என்ன சொன்னாலும் கேட் பிஷப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கேட்காம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ரோட்டில் இறங்கி அவள் உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆளுங்க ஒரு நேர் வழியிலேயே போயிட்டு இருக்கா. ஐ மீன் மெயின் என்ட்ரன்ஸ் மூலமாகவே போயிட்டு இருக்கா. அந்த ஒரு பெரியவருக்குமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது நல்லதா கேட்டதான் எனக்கு புரியல. அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்ல விஷயம் தான். பட் இந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் லோ ப்ரொஃபைலில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு போனோம். சரி ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்டைலு அதை நமக்கு இங்கே காட்டியிருக்காங்க. இந்த சீன் எனக்கு அப்படியே நம்ம ஸ்பைடர்மேன் படத்தில் வர அந்த லிஃப்ட் சீனை தான் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. இப்போ இந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது ஆக்சுவலி அங்கே சில அலாரம்ஸ் இருக்க தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த அலாரம் பார்த்தீங்கன்னா லைட் அலார்ம்ஸ். ஏன்னா நம்ம மாயாவுக்கு காது கேட்காது, சத்தம் எவ்வளோ போட்டாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் லைட் அலார்ம்ஸ் வச்சுக்கிட்டு இருந்திருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேட் பிஷப் போய் எப்படியோ வாட்சை கண்டுபிடிச்சிடறா. பட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிளீன் பார்ட்னரோட ஃபேமிலி பேர், அவங்க குழந்தைங்க பேர்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. வெல் இதுக்கு வாய்ப்பு கம்மி தாங்க. ஏன்னா ஆக்சுவலி நம்ம அவெஞ்சர்ஸாலே கூட நம்ம கிளின்ட்டுக்கு ஃபேமிலி இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியல. அது ரொம்ப லோ ப்ரொஃபைலில் தான் வச்சிருப்பாங்க. ஷீல்ட்லேருந்துமே அந்த டேட்டா பேஸை கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் மேலே யாரோ ஒருத்தர் இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க போட்டிருக்கு. அந்த மாதிரி தான் நமக்கு காட்டியிருந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ அங்கேருந்து போயிடு, மாயா லோபஸ் வந்துருவா அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவள் சண்டை போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம கூட மாயா அந்த இடத்துல வந்துட்டாலோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நாம பார்த்துக்கிட்டு இருப்போம். பட் மாயா இங்கே இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இவன் இங்கே இருக்கானா அப்போ அங்கே இருக்கிறது யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே சண்டை போயிட்டு இருக்கோம். எப்படியும் பார்த்தீங்கன்னா ஹக்லிண்ட் மூலமாக அவன் கேட் அங்கேருந்து இந்த பக்கமே கூட வந்துருவா. அந்த இடத்துல சண்டை சூப்பராகவே போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஆக்சுவலி எலேனா வந்திருப்பா. அவளோட மாஸ்க் பாருங்களேன், அப்படியே காமிக் அக்யூரேட் மாஸ்க். ஆக்சுவலி இது ஏதோ வந்துட்டு நைட் விஷன் காகல்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அப்படிதான். ஆனால் கிட்ட பார்த்தீங்கன்னா காமிக்ல இந்த மாதிரி தான் மாஸ்க் போட்டு வந்திருப்பா எலேனா. அந்த ஒரு லுக்கு இங்கே அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஃபைட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டு இருக்குங்க. ஃபைட்டு செம்ம காமெடியாக போவோம். இவ அவள் அடிப்பா, அவள் இவ்வளோ அடிப்பா, மாற்றி மாற்றி அடிச்சுக்குவாங்க. ஏன் அடிச்சுக்கிறாங்க, எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னே தெரியாதுங்க. லைக் உதாரணத்துக்கு இந்த இடத்துல எலேனா வந்துட்டு நம்ம ஹாக்கை தேடி வந்திருக்கா. ஹாக்கை வந்துட்டு அந்த வாட்சுக்காக வந்திருக்கா மாயா லோபஸ் ரூம்ல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மாயா லோபஸ்க்கும் கேட்டுக்கும் தான் ஆரம்பத்தில் சண்டை நடக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலேனாக்கும் ஹாக்கைக்கும் சண்டை நடக்கும்போது குறுக்க மாயா லோபஸ் வருவா, எகைன் கேட் பிஷப் வருவா, எலேனாவும் கேட்டும் அடிச்சுக்குவாங்க, மாயாவும் கேட்டும் அடிச்சுக்குவாங்க. இவங்க 2 பேருக்கு அவங்க வந்திருக்காங்க. ஆனால் மாயாவும் எலேனாவும் எதுக்கு அடிச்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ சொல்லும் போதே எவ்வளோ குழப்பமா இருக்குல்ல. ஃபைட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் குழப்பமா இருக்கும். எவனை எதுக்கு அடிச்சுக்கிறானே தெரியாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம கேட் வந்துட்டு எப்படி அவள் கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக யூஸ் பண்ணுறா அப்படி மாதிரி காட்டியிருப்பாங்க. லைக் அந்த ஏரோவை ஸ்ப்ரிங் மாதிரி ஆக்ட் பண்ணி வேகமாக போய் அந்த இடத்துல அந்த கன்னை தூக்கி போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஐ மீன் காலிலே ஃப்ளிப் பண்ணுவா. காயின் ஃப்ளிப் பண்ண மாதிரி காலில் கன்னை ஃப்ளிப் பண்ணுறான்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே இந்த மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆக்சுவலி ஒரு பாட்டில் தூக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ளிப் பண்ணி ஆப்போனண்ட்டுக்கு தூக்கி அடிச்சு விடுவா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எகைன் இந்த கன்னையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளிப் பண்ணி விட்றா. ஸோ அவளுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த ட்ரிக் ஷாட்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலேனா ஆக்சுவலி நம்ம கேட்டை வந்துட்டு ஒரு கைத்தை கட்டி கீழே தொங்க விட்டுருவா. அதை பார்த்த உடனே அப்படி நம்ம கிளின்ட்டுக்கு எகைன் பக்குன்னு இருக்கும். எகைன் அந்த ட்ராமா அவருக்கு அட்டாக் ஆயிருக்கும். நம்ம நட்டாஷா வேலை தான் அந்த ஒரு சீன் அவருக்கு ஞாபகம் விட்டு போயிருக்கோம். அதனாலே பார்த்தீங்கன்னா அவளை அந்த இடத்துல அறுத்து விட்டு, அதாவது கயிறு அறுத்து விட்டு கீழே தள்ளி விட்டு நீ இந்த பக்கம் வராத அப்படியே போயிடு அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. பட் அவள் சொல் பேச்சு கேட்பாளா? திரும்ப பார்த்தீங்கன்னா எகைன் மேலே வந்து அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கா.
காட்டியிருக்காங்க. அந்த இடத்துல நடுவில் ஒரு சோனிக் பூம் ஏரோவை போட்டு சுற்றி இருக்கிற எல்லாரையும் பறக்க விடுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. சோனிக் பூம் ஆக்சுவலி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோனிக் பூம் சவுண்டால் எலேனா பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவா காதுனால. அது பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு நம்ம ஹாக்கி வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு ஒரு காது கேட்கும் ஒரு காது கேட்காது. மாயா பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டா, ஜஸ்ட் தூரம் மட்டும் விழுந்திருப்பா. ஏன்னா அவருக்கு 2 காதுமே கேட்காது, 2 ஸ்பீக்கரும் அவுட்டு. இந்த இடத்துல நம்ம டேட் டெவில் இருந்திருக்கணுங்க, பாவங்க அந்த மனுஷன், அவர் காதே கிழிஞ்சு போயிருக்கோம். பட் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவர் ஃபேஸை ரிவீல் பண்ணுறா. ஸோ அது எலேனான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஆனால் ஹாக்கைக்கு இந்த இடத்துல தெரியாத மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம நட்டாஷா பார்த்தீங்கன்னா நம்ம எலேனா வந்துட்டு சொல்லி தான் இருக்காங்க. நம்ம கிளின்ட் கிட்ட ஆக்சுவலி எலேனாவை பற்றி நட்டாஷா சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்படி இருப்பாங்கன்னு ஆக்சுவலி நம்ம கிளின்ட்டுக்கு தெரியாது போட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கிளின்ட்டுக்கு வந்துட்டு எலேனா யாருன்னு தெரியாத மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. எலேனாவே பார்த்தீங்கன்னா நட்டாஷாக்காக தான் ஹாக்கையை கொண்டு வந்திருக்கா. இவளால் தான் அவன் செத்துருக்கா அப்படின்னு நினச்சி கிளின்ட்டை பழி வாங்குறதுக்காக நட்டாஷாக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலேனா வந்திருக்கா. இது எதுவுமே புரியாத நம்ம கிளின்ட் கேட் பிஷப்பை பார்த்துட்டு ஆல்ரெடி அவர் செம்ம ஃப்ரஸ்ட்ரேட்ல இருக்காரு. இந்த இடத்துல பிளாக் விடோஸும் வந்திருக்காங்கன்னா பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு, நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுவாரு. அவன் என்னதான் கூட இருக்குன்னு சொன்னாலும் நீ கூடயே இருக்க வேணா, நீ என் பார்ட்னரும் கிடையாது, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி எகேட்டியுமே அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா துரத்தி விட்டுருவாரு. அவர் பவ்யமே பிடிங்க வச்சுக்கோப்பல. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடுமே முடியுது. வெல் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கவுண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய். Hang him from the yard.